ஏற்கனவே வடலூர் அப்புறம் ராணிப்பேட்டில இருந்து உங்களுக்கு சம்மன் வந்திருக்கு. இந்த சூழல்ல இன்றைய தினமும் காவல்துறை வந்திருக்காங்க. ஈரோட்டில இருந்து காவல்துறை அடுத்தடுத்து சம்மன் வருது. அடுத்தடுத்த இந்த விவகாரம் நீங்க எப்படி எதிர்கொள்ள போறீங்க? உங்களுடைய இல்ல இது எல்லா இடங்களையும் வழக்கு போட்டு ஒரு அலைய வச்சு ஒரு மனச்சோர்வு உண்டாக்கணும்னு அரசு நினைக்குது. இதுக்கெல்லாம் சோர்வடைகிற ஆளான்னு முதல்ல நீங்க என்னை பார்க்கணும். நான் இது நிறைய பார்த்தாச்சு. இதுக்கெல்லாம் அச்சப்படுகிறவன் முதல்ல இந்த களத்துக்கே வரக்கூடாது. சரி, நீங்க எத்தனை வழக்கு வேணாலும் போடுங்க, எதிர்கொள்வோங்கிறதான். ஆனால் நாங்க இதையெல்லாம் ஒரே வழக்க ஒரு இடத்துல வச்சு விசாரிக்கணும். ஒரே காரணத்துக்காக போடப்பட்ட வழக்கு தானே. அதை ஒரே இடத்துல ஒரே நீதிமன்றத்துக்கு அதை அனுப்பி ஒரே வழக்கா விசாரிங்க அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம். அதுக்கடையில இந்த அழைப்பாணைகள் வந்து கொண்டே இருக்குது. அதை சரி வாங்கிக்கிற வேண்டியதான். நீங்க நேர்ல ஆஜராகணும் அப்படின்னு தான் சம்மன் வருது. இப்ப நாளைக்கு ஒரு வழக்கு காலையில போகணும் விக்கிரவாண்டிக்கு, அப்புறம் சேலத்துல வழக்கு, இப்படி ஒவ்வொன்னா போகணும். ஒரே நேரத்துல 2-3 வழக்குன்னா ஒரு ஆள் தானே இருக்கேன். ஏஐல 4-5 உருவாக்கி அனுப்ப முடியாதுல்ல. அதனால ஒவ்வொன்னாதான் செய்யணும். இது நாம் தமிழர் கட்சி கொடுக்கக்கூடிய நெருக்கடியா பாக்குறீங்களா இல்ல இந்த விவகாரத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? என்னாலதான் அவங்களுக்கு நெருக்கடி, அதனாலதான் இந்த வேலையை செய்யறாங்க. எனக்கு என்ன நெருக்கடி சொல்லுங்க? எனக்கு என்ன நெருக்கடி? ஒரே நேரத்தில் 70க்கும் மேற்பட்ட வழக்குகள் பல்வேறு இடங்களில் பதிவு செஞ்சு தனித்தனியா அழைப்பாணை கொடுத்து தனித்தனியா ஆதரவு. இப்ப யாருக்கு நெருக்கடி? யார் பயப்படுறா? யாரை பார்த்து யார் பயப்படுறா? என்னை பார்த்தா நீங்க பயப்படுறீங்க. எனக்கு இது ஒண்ணும் இல்ல. நீங்க எவ்வளவு நாளைக்கு இது பண்ணிட முடியும்? ரெண்டாவது, அதிகாரத்தில் இருக்கிறவங்க இந்த அதிகாரம் நிலையானதுன்னு நினைக்கிறது தான் சிரிப்பா இருக்கு. உங்களுக்கு வலியோர் சிலர் எளியோர் தம்மை வதையை புரிகுவதா மகராசல்கள் உலக ஆளுதல் நிலையாம் நினைவாங்கிறான்ல. நம்ம தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற அந்த திமிர் இருக்குல்ல, அதனால போடுற ஆட்டம் தான். அது அப்புறம் பாத்துக்கலாம். எதா இருந்தாலும் எதிர்கொள்வேன். நான் இதுக்கெல்லாம் பயப்படுறா இல்ல. நாடாளுமன்ற செயலாளர் மகேந்திரன் நாடாவிலிருந்து தற்போது விலகியிருக்காரு. இல்ல, அது அவருக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. அவங்கவுங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் தங்கச்சி, ஒரு தேவை இருக்கும். அது கிடைக்கல, அது இல்லைன்னு போவாங்க. இது கட்சிக்குள்ள வளர்ற போது ஏற்படுகிற சின்ன சின்ன போட்டிகள் தான். இப்ப நான் இருக்கணும்னு நினைக்கிற இடத்துல இவர் வந்துட்டாருன்னா அந்த இடம் தனக்கு கிடைக்கலன்னு ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் தான். இது வளர்ற கட்சி அதையெல்லாம் பொருட்படுத்திட்டு இருக்க முடியாது. தொடர்ந்து பெரியார் குறித்து பேசியதுக்கு பிறகுதான் நிறைய பேர் நாதரவிலிருந்து விலகுறாங்க. அதனால அவங்களுக்கு பெரியாரை பத்தி ஒரு புரிதலும் இல்லை, ஒரு குறிக்கோளும் இல்லை. அதுக்கு முன்னாடி இருந்து போயிட்டு தான் இருக்கிறாங்க. பெரியாருக்கு இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. பெரியாரை பத்தி நான் பேசுறேன், பெரியாரை இகழ்ந்து பேசிட்டேங்கிறாங்க. அதெல்லாம் இல்லை. பெரியார் பேசுனதை எடுத்து பேசுறோம். பெரியாரை கொண்டாட நினைக்கிறவங்க பெரியாரை புகழ்ந்து பேச வேண்டியதானே. நான் கேட்கறதுக்கு புரியுதா? பெரியார் இதெல்லாம் பேசியிருக்கிறாருன்னு நான் பேசினேன், அதெல்லாம் பேசலைன்னு மறுக்கணும். இல்லைன்னா ஏன் பேசினாருன்னு விளக்கம் அளிக்கணும். அதை விட்டுட்டு அவதூற பேசிட்டு கூடாது. இந்த படம் போய், அதை பார்த்தது போய், அது போய் இது போயின்னு பேசிட்டு கூடாது.